வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை லைவ் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு எப்படி மைக்ரேட் பண்ணுறது அல்லது மூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்டெப்த்தாக அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பட்டனில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெமோக்காக எடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் விஷனு 1.unux.com அப்படின்ட்டு ஒரு லைவ் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டும், நெக்ஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் /digital vishnu அப்படின்ற லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டும் அப்படின்னா, இப்போது இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை தான் இந்த பர்டிகுலர் ஹோஸ்டிங்க்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டிஜிட்டல் விஷனு 1.unux.com அப்படின்ற இந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம். மைக்ரேட் பண்ணுறது மூலமாக லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம லைவ் சர்வரில் இந்த பர்டிகுலர் சைட்டில் வந்து விசிபிள் ஆகும் அப்படிங்களா. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட லைவ் சர்வரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட WordPress டேஷ்போர்ட் செக்ஷன் போங்க. ஸோ டிஜிட்டல் விஷனு 1.unux.com இதுதான் என்னோட லைவ் சர்வர் வெப்சைட். இந்த லைவ் சர்வர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த WordPress டேஷ்போர்ட்டில் போய்ட்டு பிளக்இன் செக்ஷன் போகிறேன். ஸோ பிளக்இன் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வெப்சைட் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் பிளக்கினை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் பிளக்கினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் WP Reset ரெடிங்களா. ஸோ அந்த WP Reset அப்படின்ற பிளக்கினை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பிளக்கின் செக்ஷனில் போய்ட்டு பிளக்கினை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பிளக்கினில் டைப் WP Resetன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ரிசல்ட்டை WP Reset அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இட் வில் டேக் 10 to 20 seconds ஆகும். ஒன்ஸ் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே டிஸ்மிஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கும் WP Reset அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளக்கின் இன்ஸ்டால் ஆனது உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ஓப்பன் WP Reset டூல்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். சைட் ரீசெட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ரீஆக்டிவேட் WP Reset பிளக்கின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். இதை மட்டும் அன்செக் பண்ணிடுங்க. ஸோ அன்செக் பண்ணிட்டு இந்த 3 ஃபீல்டுமேவும் அன்செக் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே கீழே வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீசெட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ரீசெட் சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக ரீசெட் WordPress அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகும். இதை அகைன் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லைவ் சர்வர் இருக்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ ரீசெட் ஆகும். ஒன்ஸ் ரீசெட் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சைட்டை வந்து நீங்கள் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் சைட் வந்து விசிட் சைட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் கொடுக்குறேன். இப்போ இந்த பர்டிகுலர் சைட் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் வெப்சைட் மாதிரி மாறிடுச்சு ரைட்டிங்களா. பட் ப்ரீவியஸாக அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு ரைட்டிங்களா. டிஜிட்டல் விஷனு 1.unux.com அப்படின்ற இந்த பர்டிகுலர் சைட் பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ ரீசெட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஒன்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய WordPress டேஷ்போர்டு போங்க. என்னோட லோக்கல் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இதுதான் என்னோட லோக்கல் சர்வரில் இருக்கக்கூடிய வெப்சைட். இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட WordPress டேஷ்போர்டு போகிறதுக்கு ஜஸ்ட்டு என்னோட WordPress டேஷ்போர்டு போய்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷனு /WP-admin போட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணாக்கும் எனக்கு இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இதுதான் என்னோட லோக்கல் சைட்டான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். என்னோட லோக்கல் சைட்டை வந்து லோக்கல் ஹோஸ்ட் /digital vishnu இருக்குது. ஸோ அதோட அட்மின் செக்ஷன் தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் WordPress டேஷ்போர்டில் பிளக்இன் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு பிளக்கின் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பிளக்கினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் all-in-one migration அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்குது. அந்த பிளக்கின் ஆட் பண்ணலாம். அதை எப்படி ஆட் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஆட் நியூ அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சர்ச் பிளக்கினை பொறுத்தவரை யூ ஹாவ் டு டைப் அஸ் all-in-one மைக்ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ all-in-one மைக்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பிளக்கின் காட்டப்படும். இதில் வந்து சர்வ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ப்ரொவைடர் வந்து ப்ரொவைட் பண்ண all-in-one WP மைக்ரேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளக்கினை சூஸ் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் பிளக்கினில் இன்ஸ்டால் நவ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இட் வில் டேக் 10 to 20 seconds. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட WordPressல லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அப்படின்ட்டு இந்த பர்டிகுலர் பிளகின் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் எக்ஸ்போர்ட் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் இதில் ஃபைல்னு வரும். இந்த ஃபைல் அப்படின்ற செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு XML ஃபார்மேட்டில் உங்களுக்கு சேவ் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் சேவ் ஆகிருக்கீங்களா, இதை ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் தான் எனக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கு. தட் இஸ் டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கீங்களா. ஸோ ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம லைவ் சர்வர் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் தான் இந்த ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் உங்களோட லைவ் சர்வர் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ லைவ் சர்வர் இருக்கக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் எனக்கு digitalvishnu1.unaux.com இதுதான் லைவ் சர்வர் இருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த பர்டிகுலர் சைட்டில் போய்ட்டு அகெயின் பிளகின்ற செக்ஷன் போகிறேன். இதில் போய்ட்டு நியூ பிளகின் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு பிளகின்ற செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகெயின் ஆட் நியூ அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பிளகினில் இதுக்கு முன்னாடி லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பிளகினை டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே பிளகின் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளகினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல் இன் ஒன் மைக்ரேஷன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் பிளகினோட நேம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் பை சர்வ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் கொடுங்க. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட WordPress டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கும் லெஃப்ட் சைடில் அந்த பர்டிகுலர் பிளகின் இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ இம்போர்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்லோட் ஃபைல் சைஸ் வந்து 10 MB தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலும் நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப அது அரௌண்ட் 80+ MBயில் இருந்தது. அதனால் 80+ MBயில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல எனக்கு 10 GB காட்டுது. இது எப்படி 10 GB காட்டுது அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் 6.77 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெர்ஷனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு உங்களோட பிளகின் செக்ஷன் போங்க. பிளகின் செக்ஷனில் போய்ட்டு ஆட் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே அப்லோடு பிளகின் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இதில் எந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் வந்து நான் சென்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பிளகினை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் பிளகினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்களாக்கும் இந்த இடத்துல இன்ஸ்டால் நவ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதை இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்களாக்கும் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் பிளகின் வந்து ரிமூவ் ஆகிட்டு இப்போ நம்ம அப்லோட் பண்ண இந்த பர்டிகுலர் பிளகின் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளகினை கிளிக் பண்ணி இம்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 10 GB வரைக்கும் காட்டும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் ஆல் இன் ஒன் WP மைக்ரேஷன் அப்படின்ற பிளகினை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் இம்போர்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃப்ரம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இம்போர்ட் கொடுங்க. லோக்கல் ஹோஸ்ட்டில் இருந்த அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட எக்ஸ்போர்ட் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 5 minutes கூட ஆகலாம். ஃபுல்லாக அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் டு இம்போர்ட் சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் டு நாட் க்ளோஸ் திஸ் ப்ரௌசர் விண்டோ ஆர் யுவர் இம்போர்ட் வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் அந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ரெஃப்ரெஷ் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்களாக்கும் இம்போர்ட் ஆகிறது வந்து ப்ராப்பராக இம்போர்ட் ஆகாது ரைட்டுங்களா. ஒன்ஸ் இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் few minutes வரைக்கும் ஆகும். ஒன்ஸ் ரீஸ்டோரிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் இருந்த வெப்சைட் வந்து லைவ் சர்வரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட கண்டென்ட்டில் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ யுவர் டேட்டா ஹேஸ் பீன் இம்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஒன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ உங்கள் வெப்சைட் வந்து
நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட லைவ் சர்வர் வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கும் இது மாதிரி தான் கேட்டிங்களா. ஸோ தட் இஸ் டிஜிட்டல் விஷ்ணு 1.unux.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் யூஆரில் பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட நியூ சைட் எப்படி இருக்குது. இப்போது என்னோட வெப்சைட் வந்து விசிட் சைட் கொடுத்து நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் வெப்சைட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டிஜிட்டல் விஷ்ணு 1.unux.com அப்படின்ற இந்த பர்டிகுலர் யூஆரில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் சைட் பார்த்தீங்கன்னாக்கும் லோக்கல் ஹோஸ்ட்டில் தட் இஸ் லோக்கல் ஹோஸ்ட் டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற இந்த யூஆரில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்ததில் எனக்கு மைக்ரேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி வந்து லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து லைவ் சர்வர் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து மைக்ரேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். சப்போஸ் இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் WordPress வெப்சைட் இருக்கக்கூடிய another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until that signing off, டிஜிட்டல் விஷ்ணு.